ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபைனல் வரைக்கும் வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த மேங்கோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தது தான். ஒன்று வந்து எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கொண்டு வந்த மேங்கோஸு, அண்ட் இன்னொரு பேஸ்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி வீட்டிலேருந்து ஆச்சி கொண்டுட்டு வந்த மேங்கோ. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி. ஒன்று பார்த்திங்கன்னா கிளிமூக்கு மாங்காய், அதுக்கப்புறம் வந்து இதுலேயே பங்கனப்பள்ளி இருக்குது, அண்ட் நீல மாங்காய், இப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான். நான் ஒயிட் பேஸ்கெட்டில் வச்சுருக்கிறது எல்லாமே பழத்துக்கு வச்சுருக்கேன். க்ரீன் பேஸ்கெட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சடி பண்ணுறதுக்கு அண்ட் ஊறுகாய் பண்ணுறதுக்கு, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம், மாங்காய் போட்டு மீன் குழம்பு, இப்படி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நான் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளிமூக்கு மாங்காயில் தான் இன்றைக்கி நம்ம பச்சடி பண்ண போகிறோம். இதிலே ஒன்று வந்து பழுத்துருச்சு, அதனால் அதை இந்த பேஸ்கெட்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கிளிமூக்கு மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இதுக்கு பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வந்து இதுக்கு இன்னொரு பேருமே சொல்கிறாங்க, ஒட்டு மாங்காய் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாங்காய் வந்து இதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இது லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்கும், இனிப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணிவிடுங்க. நான் வந்து இப்போது 3 மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். நான் வந்து தோல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் தோலோடு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணாமல் கொஞ்சம் அங்கங்கே தோல் இருக்க மாதிரி நல்லா இந்த மாதிரி நீங்கள் பீல் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்து நல்லா க்யூப் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான சைஸஸில் வேணுமோ. நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக க்யூப் சைஸஸில் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டது எல்லாமே ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 மாங்காய் வச்சு நான் பண்ணுற இந்த பச்சடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 days வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது என்னோட டாட்டருக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. ஒவ்வொரு வருஷமும் ஒன்று எங்கள் மம்மி இதை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாங்காய் வாங்கி, அப்படி இல்லை அப்படின்னா ஊருக்கு போனால் அத்தை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் நானே இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளுக்காகவே இதை ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நல்லெண்ணெய் தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்து அதுதான் இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும், ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அதில் வந்து தேவையான அளவு கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதில் ஆட் பண்ணிவிட்டு, காஞ்ச மிளகா இருக்குது பார்த்திங்களா, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் பண்ணி வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொரியட்டும். ஸோ கொஞ்சமாக இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மேங்கோஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த சால்ட்டோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போது மூடி போட்டு இதை நல்லா வந்து ஒரு 2 to 3 minutes நல்லாவே குக் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி மூடி வைக்கும் போதே அதுவே வந்து நல்லாவே குக் ஆகி சூப்பராக அந்த வந்து ரெடி ஆகிடும். ஸோ அந்த ஆயில் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஓரளவு குக் ஆகிருக்கு. இது கூட நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு 1/2 tablespoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1லேருந்து 1.5 tablespoon குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கலருக்கு நான் ஒரு 1/2 tablespoon ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதை மட்டும் நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணவே கூடாது. நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணாமல் நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ இந்த டைம்குள்ளே, அது வேகிற டைம்குள்ளே பார்த்திங்கன்னா வெல்லம் நம்ம எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு வெல்லத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3/4 கப் 1/2 கப் எடுத்தாலே போதும். நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஸ்வீட்னஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெல்லத்தை எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆல்ரெடி பொடி பண்ண வெல்லம் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனலாக நம்ம அவ்வளோதான். இது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இது கூட நம்ம இப்போது வெல்லத்தை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக முடிஞ்சிடும். ஸோ வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துடணும். நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போதே அது வந்துட்டு அதில் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும்.
நம்ம இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அந்த வெல்லம் அதுலேயே உருகி சூப்பராக தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அதுவே ரெடி ஆயிரும். ஆனால் நம்ம மூடி வச்சு மட்டும் வேக வைக்கணும். இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் மேஷர் வச்சு மேஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, ஆனால் அதில் இருக்கிற வெள்ளத்தில் இருக்கிறதே பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஜஸ்ட் ஒரு 5 minutes தாங்க ஆகும். அவ்வளோ சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதில் புளிப்பு, காரம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு எல்லாமே கலந்துருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும். மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு டைமாவது இதை ட்ரை பண்ணிடுங்க. அண்ட் இப்போது நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வேறு லெவல் டேஸ்ட். எங்கள் வீட்டில் எப்படி பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.